ஏதாவது ஹிடன் டீடைல்ஸ் இருக்கா? ஏன்னா ஒரு போஸ்டர் பார்க்கும்போது, ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது, இவங்க எக்ஸாம் எழுதுறாங்க. அபி லெஃப்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு. 12th, 10th, 12th என் ஸ்கூல்லயும் அதேதான். எல்லார் ஸ்கூல்லயும் அதேதான் அந்த பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹிடன் சீன்ஸு இந்த இவங்க 2 லைஃப்லயும் கிராஸ் ஓவர் ஆகுற மாதிரி அந்த ஸ்கூல் லைஃப்லயே அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா இது இல்லாம? பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நாங்கள் நிறைய இடத்துல அந்த விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்குறனால அந்த மாதிரி ஆக்சுவலி நிறைய பண்ணோம். ஏன்னா என்ன வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 2 பேரோட லைஃப்பை சொல்கிறோம், 2 கதை சொல்கிறோம். ஸோ இந்த 2 கதையும் ஒரே வேர்ல்டில் இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அப்படின்றப்ப எனக்கு இந்த வேர்ல்டில் அந்த வேர்ல்டோட ரெஃபரன்ஸ் இருக்கணும், அதாவது அந்த கதையோட ரெஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கான்ஷியஸாக பண்ணோம். ஓகே. அது ஆனால் எவிடெண்ட்டாக தெரியக்கூடாதுன்னு ரொம்ப அங்கங்கன்னு சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங்ல அனிஷாவோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல அனிஷா வரப்ப அபியை காட்டுவாங்கல்ல. ஸோ அபியை காட்டும்போது பார்த்தா பின்னாடி மோனிஷா உட்காந்துருப்பா. இன்னொரு ஷாட்ல வெவ்வேறு நாள் உட்காந்துருக்கும் போது இல்லை உட்காந்துருக்கும் போது தூரத்துல மோனிஷா உட்காந்துருப்பா. நீங்க அதெல்லாம் சும்மா பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். லைக் ஒரு ஓடிடி ஆடியன்ஸ்க்கான பதில் இது. இது லைக் எனக்கு என்ன எது இன்ட்ரெஸ்ட் பண்ணுதோ ஹைப் பண்ணுதோ அதுதான் எடுத்தேன். லைக் எவிடெண்டா தெரியணும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி அங்கங்க நிறைய இடத்துல அந்த மாதிரி சொல்லுவேன். பாட்டுல கூட அபி வந்து அனிஷா கேரக்டர் ஃபாலோ பண்ணிட்டு போறப்போ பின்னாடி பார்த்தா மோனிஷா யாரா இவன் அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குற ஒரு ஷாட் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு ஆனுவல் டே அன்னைக்கு அந்த ப்ரொபோசல் நடக்கும்ல, ஆனுவல் டேல இவங்க 2 பேரும் உட்காந்து தினேஷும் அவங்களும் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனிஷாவோட பேசிட்டு மோனிஷாவோட கதை வரப்போ பின்னாடி இவங்க ஏஞ்சி நின்று பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த 2 வேர்ல்டையும் முடிஞ்ச அளவு எவிடென்ட்டா இல்லாம இருக்கு ஆனா இல்லை அப்படின்ற மாதிரி